பாண்டியா, பணம் கொண்டு வந்திருக்கியா? ம், ஃபுல்லோட இருக்கு. நீ மாட்டிக்கிட்டீன்னா என் பேரை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டேன்னு வெயி. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்னது ஷாக்கா இருக்கா? உங்க தாடி எங்க போச்சு? தாடியா? ஆ, தாடியா கட்டாயி கட்டாயி கடைசில காணாம போயிடுச்சு. ராஸ்கல் ட்ரிம் பண்ண சொன்னா ஒரேடியா சேவ் பண்ணிட்டா. வந்த கோபத்துக்கு அவனை அடிச்சு புதைச்சிருப்பேன். பொழைச்சு போடான்னு நான் தான் அவனை விட்டுட்டேன். போய் உடனடியா எனக்காக சாப்பாடை எடுத்து வைக்கிறியா? இல்லைன்னா என் மண்டை மறுபடியும் சூடாயிடா. சரிங்க, எடுத்து வைக்கிறேன். ஆ, எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. சபாஸ்டா காசிநாதா. காசிநாத் சிங் புது டில்லியில மக்கள் பணியில் இருக்கியா? ஜெயந்திலால் இவனும் புது டில்லி தான். 1984 நடந்த கலவரத்தில் இவனுக்கு 2 பேரும் போலீஸ் வேஷம் போட்டு கொள்ளையடிச்சிருக்கானுங்க. லால்ஜி, சொல்லு காசி, நான் தான். உனக்கு அஞ்சலிய பத்தி ஒன்றும் தெரியாது இல்ல? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியே காசி, என்ன திடீர்னு அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே சந்தோஷப்படுற? அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அஞ்சலி என்ன லவ் பண்றாயா? அப்படியா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு காசினாதா. பார்த்து டாக்டர்கிட்ட செக் பண்ணு. போறாமையில பையன் பொங்குறா. தேவதை இங்க அழகா இருக்கணும் கதையில படிச்சிருக்கானா, இப்ப நேர்ல பாக்குறேன். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. எங்க போறீங்க? கிட்ட வந்து கட்டி போடுங்க. ஓ, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வா, பெட்ரூமுக்கு போலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். ப்ளீஸ். எதுக்கு அவசரப்படுறீங்க? சந்தோஷத்தை மெல்ல மெல்லமா ஏத்திக்கலாம். என்ன ஆச்சு? அதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. இனிமே தானே முக்கியமானதெல்லாம் இருக்கு. என் பொறுமை ரொம்ப சோதிக்காத அஞ்சலி. ஆஹா, ஏய், எங்க போற அஞ்சலி? போடிங்க. ப்ளீஸ் அஞ்சலி. ஏய், ஓடாத, நில்லு. ஏய், சொல்றது கேளு. ஏ அன்பே, ஆறு உயிரே, என்னை விட்டு போயிடாத, நில்லு. ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி ப்ளீஸ். ஏய், ஏய், வாங்க, வந்து பொடிங்க. அஞ்சலி, எங்க போற? நில்லு. ஏய் ப்ளீஸ். ஏய், என் பொறுமை சோதிக்காத. இவரு என்னால முடியல. ஏய், இப்போ உங்களுக்கு இதுதானே தேவை?
ப்ளீஸ் அஞ்சலி குடு குடு அஞ்சலி ப்ளீஸ் அது கொடுத்துரு ப்ளீஸ் வாங்க. சொல்றது கேளு என்கிட்ட அஞ்சலி வாங்கிக்கோங்க. அது குடு அங்க பாரு அது எனக்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் அது குடு அஞ்சலி சொல்றது கேளு என்னால முடியல அஞ்சலி சீக்கிரம் குடு வாங்க. ப்ளீஸ் குடு அஞ்சலி இந்த குழந்தை கூட கொன்னுடுறீங்களேடா. நீங்க எல்லாம் மனித இனத்துக்கே அவமானம். வேண்டாம் அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி ஒண்ணு பண்ணிடாத அஞ்சலி நிசா, நீ சீக்கிரமா குணமாயிருவமா. நாம வீட்டுக்கு போயிடலாம். ஆ, டாடி வந்துட்டாரு அங்கிள். கண்டிப்பா வருவாருமா. இப்ப டெல்லி போயிருக்காரு. சீக்கிரமாவே வந்துருவாரு. அப்படின்னா நான் இங்கேயே இருப்பேன். அப்பா இங்க வர வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். கூட வந்து பாத்துக்க. எஸ் சார், மனிஷா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே சார். ஹலோ. கண்டுபிடிச்சிட்டீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். கடமையில அவ்வளவு அலட்சியம். செத்து போனது என் பையன். முதல்ல என் பையன் ராகுல் செத்து போனா, இப்ப என் ஃப்ரெண்டும் செத்துட்டான். அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இன்ஸ்பெக்டர்? ராகுலோட கொலைக்கும் உங்க ஃப்ரெண்டோட கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்காதா சொன்னேன். உயிரை காப்பாத்திக்குங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். யார் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றது எப்பவுமே தப்பாகாது. உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கு. உங்களுக்கு எதிரிங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றது எப்பவுமே தப்பாது. இங்க பாரு விஸ்வநாதா, உன் ஜோசியத்து மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு.